வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறுபான்மையினர் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் 88 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையினர் அந்தஸ்துக்கான சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சோழிங்கநல்லூர் எல்காட் நிறுவனத்தில் 84 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,15,520 ரூபாயாகவும் 1 கிராம் 14,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ள நிலையில் தமிழக சட்டசபை நாளை காலை கூடுகிறது. பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி சசிகலா அவர்கள் தனது புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நாளை வெளியாக இருந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வருகின்ற 23ஆம் தேதி வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு மற்றும் கிண்டியை இணைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான மத்திய கைலாஷ் எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 18,622 கோடி மூலதன செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் நாட்டின் முதல் நீருக்கு அடியிலான 34 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 24ஆம் தேதி நாகர்கோவிலுக்கு வருகை தர உள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் பிரதமராக தாரிக் ரஹ்மான் அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார். தமிழ்நாட்டில் குளிர்கால பருவமழை இயல்பை விட 82% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் விடைத்தாள்கள் ஆன்லைன் வாயிலாக திருத்தப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. தஞ்சையில் அமையும் மாபெரும் சோழர் அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கோவை வடக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 2 பணிகளை கோவை மக்களவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,023 இடங்களை அதிகரிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கான தேர்வு எண் வெளியிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 29 பேருக்கு அம்மாவட்ட ஆட்சியர் பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழகத்தில் அர்ச்சகர்களுக்கு இனி மாதம் தோறும் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அமெரிக்காவின் KLA கார்ப்பரேஷன் நிறுவனம் 3,510 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னையில் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க மையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சட்டசபை தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் திமுக மாநில IT விங் நிர்வாக பத்ம பிரியா அவர்கள் போட்டியிட விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தில் 100 கோடி ரூபாயில் விமானம் தரையிறங்குவதற்கான நெடுஞ்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். இந்திய பெருங்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் 3,030 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. பாம்பாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக 4,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 பேட்டரி வாகனங்களை நன்கொடையாக கொடுத்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட மனோரா நினைவு சின்னத்தை சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளார்.
புதுச்சேரியில் ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் என்று காரைக்காலில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினார். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மைய ஒதுக்கீடு குளறுபடியால் தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் சார்பு செயலர் உட்பட 5 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 10,000 கோடியுடன் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி 2.0வை துவங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுகவின் சார்பில் பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடனை வசூல் செய்யும் கலெக்ஷன் ஏஜென்ட்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டும் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை 8 மணிக்கு முன்னாலும் இரவு 7 மணிக்கு பின்னாலும் கடனை திருப்பிக் கேட்க வாடிக்கையாளர்களுக்கு போன் கால் செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகள் வரையிலான திரைப்பட மற்றும் சின்னத்திரை விருதுகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். திராவிட மாடல் 2.0வில் கலைஞர் உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்துவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார். தீரன் சின்னமலை அவர்களின் வெண்கல சிலை மற்றும் சி. முத்துசாமி அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித் துறையின் சார்பில் 122 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை வழங்கப்பட வேண்டிய 10 டிஎம்சி நீரினை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தாய் சேய் நல சேவைகளை வலுப்படுத்தும் நோக்கில் தாய்மை செயலியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார். வங்கிகள் கடன் வசூல் செய்யும் போது அத்துமீறுவதை தடுக்க போன் அழைப்புகளை பதிவு செய்ய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கதேச பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஎன்பி கட்சிக்கும் அதன் தலைவர் தாரிக் ரஹ்மான் அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நடத்தும் ஆசிய தகுதி தேர்வான டெட் தேர்விற்கு வருகின்ற பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் இரு அவைகளும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 3,510 கோடி ரூபாய் முதலீட்டில் அமெரிக்காவை சேர்ந்த KLA கார்ப்பரேஷனின் துணை நிறுவனமான KLA இந்தியா நிறுவனம் சென்னையில் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க மையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.